இது அதுதான் நான் சொன்னல, கூட்டணின்னு போறது இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனா குடும்பமா நாங்க பழகினது அதிகமா யார் கூடனா அவங்க கூட தான். கலைஞர் ஐயா குடும்பத்தோட தான் எங்களுடைய நட்பு பல வருஷமாக இருந்தது. கேப்டனுக்கும் அவருக்குமான நட்பு உலகம் அறிஞ்சது. அவர் ஒரு நிமிஷம் போன் அடிச்சா அடுத்த நிமிஷம் அவர் லைன்ல வருவாரு. அவ்வளோ ஒரு நட்பு. விஜய் தான் கூப்பிடுவாரு. கலைஞர் இறந்த போது கேப்டன் அழுதது, அன்னைக்கு ஃபுல்லா அவர் சாப்பிடாம இருந்தது. அமெரிக்கால இருந்து வந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் நேரடியாக கலைஞருடைய அந்த நினைவகத்திற்கு சென்று அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியது எல்லாமே அந்த உள்ளுணர்வு, அந்த அன்பு பாசம் அவர் மேல வச்சதன் வெளிப்பாடு தான் அது. ஆனா ஒரு அரசியல் வந்த பிறகு கூட்டணி என்பது போது அது அமையாமையே போயிடுச்சு. அது என்னன்னு எனக்கு பதில் இப்ப சொல்ல தெரியல. ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணாங்க, ஆனா அமையல. ஆனா இன்னைக்கு கேப்டனும் இல்லை, கலைஞர் ஐயாவும் இல்லை. இப்போ அவங்க 2 பேருமாக சேர்ந்து இந்த கூட்டணியை அவங்க ஆசீர்வாதத்தோட இதை உறுதி செய்திருக்காங்க. நிச்சயம் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும்.